எல்லோருக்கும் வணக்கங்க. ஆடி மாதம்னாலே திருவிழாக்கள் நிறைந்த மாதம் தாங்க போங்க. தமிழ் மாதங்களில் எந்த மாதங்களுக்கும் இல்லாத தனி சிறப்பு ஆடி மாதத்துக்கு உண்டுங்க. இந்த மாதத்தில் அம்மனுக்கு மட்டும் இல்லாமல் நதியை போற்றி வணங்கும் இந்திய மரபு இருக்குங்க. தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் ஆடி பெருக்கு விழா சிறப்பாக கொண்டாடப்படுங்க. ஆடிப்பெருக்கு அன்னைக்கு காவிரி அன்னை போற்றி வணங்குது ஒரு பெரிய திருவிழாவே நடக்குங்க. ஆடி 18 நாள் அன்னைக்கு பெரிய ஒரு புது வெள்ளத்தை வணங்கினாங்கன்னா பயிர்கள் செழிக்கும்னு, விவசாயத்திற்கு தேவையான நீர் வளம் குறைவின்றி கிடைக்கும் அப்படின்னு காரணமாக காவிரி அன்னையை தெய்வமாக வணங்கி வரவேற்கிற விதத்தில் கொண்டாடப்படுவது தாங்க ஆடிப்பெருக்கு திருவிழா. இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஆடி 18ஆம் பெருக்கு விழா தமிழகம் முழுவதும் காலங்காலமாக கொண்டாடப்பட்டு வருதுங்க. ஆடிப்பெருக்கு என்பது விவசாயத்தை தலைக்க செய்வதற்காக நடத்தப்படும் விழா. காவிரி நதி பெருகி வரும் பகுதி இருக்கு இல்லைங்களா, விவசாயிகள் ஆடிப்பெருக்கு தினத்தன்று முன்னதாகவே நவதானியங்களை சிறு சட்டியில் வளர்த்து, அதாவது முளைக்கட்டி அந்த மாதிரி வச்சுருப்பாங்க, முளைப்பாற மாதிரி. அது 18ஆம் நாள் அன்று காவிரி ஆற்றின் படித்துறையில் வைத்து வணங்கி சிறப்பு செய்து ஆற்றில் கலந்து விடுவாங்க. அந்த என்னென்னா அந்த இதெல்லாம் இருக்குது இல்லையா, நவதானிய பயிர்கள்லாம் அப்படியே ஆற்றுல அடிச்சிட்டு போய் ஏதாவது ஒரு நிலப்பகுதியில் ஒதுங்கி நன்கு செழித்து வரும் அப்படின்றது நம்பிக்கைங்க. எல்லோரும் குடும்பத்தோடு சென்று காவிரி அன்னையை ஆறு பகுதி இருக்கிற இடத்துலலாம் போய் கொண்டாடி மகிழ்வாங்கங்க. இது என்ன பண்ணுவாங்கன்னா, காவிரிக்கு இது சிறப்பு செய்யும் விதமாக பெண்கள் மஞ்சள் பிள்ளையை பிடித்து வைத்து விளக்கேற்றி வழிபடுவாங்க. அதோடு சேர்த்து காதோலை, கருகமணி, காப்பரிசி ஆகியவற்றுடன் புது மஞ்சள் கயிறு, குங்குமம் போன்றவையும் வைத்து நைவேத்தியமாக சித்திரன்னங்கள் இந்த டைமில் படைப்பாங்க. வச்சு கற்பூரம் ஏற்றி பூஜை செய்வாங்க. பூஜையில் வச்சு கும்பிடுறாங்க இல்லைங்களா, அந்த தாலிக்கயிறை என்ன பண்ணுவாங்கன்னா சுமங்கலிகள் அன்னைக்கு மாற்றிக்குவாங்க. அப்படி செய்கிறதுனால தாலி பாக்கியம் நிலைக்குன்றது நம்பிக்கைங்க. அதே போல் கன்னி பெண்கள் இருக்காங்க இல்லையா, காவிரி அன்னையை வேண்டி மஞ்சள் கயிற்றை அணிஞ்சுக்குவாங்க. அப்போ நல்ல கணவன் கிடைப்பான்னு ஐதீகங்க. காவிரி கரையோரம்னு மட்டும் இல்லாமல் எங்கெங்கெல்லாம் நீர்நிலையெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ஆடிப்பெருக்கு விழா சிறப்பாக கொண்டாடுறது வழக்கங்க. வீட்டில் எப்படி வழிபாடு செய்வாங்கன்னா, ஒரு செம்பில் அரைச்ச மஞ்சளை இட்டு நீர் எடுத்துக்குவாங்க. பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து அதன் சொம்பை வைத்து அந்த தண்ணீரில் பூக்கள்லாம் இட்டுக்குவாங்க. அப்போ கங்கை, காவிரி, யமுனை, நர்மதை போன்ற எல்லா இதுவும் வழிபட்டு, எங்கள் மூதாதையர் உங்களை புனிதமாக கருதி வழிபட்டாங்க இல்லையா, அதே போல் நாங்களும் வழிபடுறோம். அவர்களுக்கு அருள் செய்தது போல் எங்களுக்கு அருள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிக்கிட்டு கற்பூர ஆரத்தி காட்டுவாங்க. இதை நீர்நிலையெல்லாம் செய்கிறது வழக்குங்க. வீட்டில் முதல்ல கிணறு இருக்குங்க, அதில் வச்சு வழிபடுவாங்க. அதுக்கு முன்னால் வச்சு பெரியவங்களாம் நானே பார்த்துருக்கேன். இப்போ கிணறு இல்லாதவங்க வீடு இருக்குது இல்லையா, அவங்க போர்வெல்லில் இருக்குது, போர் போட்டிருக்க இடத்துல வெத்தலை பக்கு வச்சு நரசொம்பு வச்சு உங்களால் முடிஞ்ச கடலை சர்க்கரை கூட வச்சு நைவேத்தியமாக படைச்சி வணங்கி வாருங்களேன், நல்லதே நடக்குங்க. ஆடிப்பெருக்கன்னைக்கு பெருக்கத்துக்குரிய செயல்களை தொடங்குவது சிறப்பை தரும். அதாவது புதிய தொழில்கள் அல்லது வணிகங்களை துவங்கலாங்க, புதிய வேலை முயற்சிக்கலாம், சுய தொழில்கள் துவங்கலாம், கலைகள் கற்க துவங்கலாம். அப்புறம் ஆடிப்பெருக்கு நாளில் எதை வாங்கினாலும் அது பன்மடங்கு பெருகும் அப்படின்னு ஐதீகம். அதற்காக வீட்டில் பணவரவு பெருகணுன்னா நகை தான் வாங்கணும் இல்லைங்க, கட்டாயமாக இல்லை. உங்களால் முடிந்த அளவுக்கு ஏதாவது ஒரு பொருளை வாங்குங்க, இல்லை எந்த பொருள்னாலும் சரி. அதாவது ஆடிப்பெருக்கு நாளில் வீட்டில் செல்வம் பெருக கல்லுப்பு, மஞ்சள் அல்லது மஞ்சள் கிழங்கு வாங்கி வீட்டின் பூஜை அறையில் வைத்து பிறகு அதை பயன்படுத்துங்க, நல்லதே நடக்குங்க. ஆடிப்பெருக்கு அன்னைக்கு எல்லோரும் தாலி கயிறு மாற்றிக்குவாங்க. அது அதனால் என்னென்னா ஆயில் அதிகமாகும், கணவரின் ஆயில் அதிகமாகுன்றது நம்பிக்கை. இது புதுமண பெண்களும் ஆடிப்பெருக்கண்டு புதிய மஞ்சள் கயிறை மாற்றிக்குவாங்க. ஆடிப்பெருக்குனாலே அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் தாலி கயிற்றை மாற்றுறது சிறப்பு. அப்படி இல்லைன்னா காலையில் 10:30லேருந்து 11க்குள்ளே மாற்றிக்கொள்ளுங்க. பகல் 12 மணிக்குள் தாலி கயிறு மாற்றுவது தான் சிறந்ததுங்க. இந்த இறங்கு பொழுதில் எப்பயுமே செய்யக்கூடாதுங்க. ஆடி 18 அன்னைக்கு இன்னொரு விசேஷம் இருக்குது, அது கேட்டிங்கன்னா நீங்களும் ஆச்சரியப்படுவீங்க. ஆடி 18 காவேரி பூ பெய்திய நாள் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கிறதுனால தான் வளையல், காதோலை, கருகமணி, தேங்காய், வெற்றிலை பாக்கு, பழம், மஞ்சள் தடவை நூல் ஆகியவற்றை நதிக்கரையில் பூஜை செய்து பின்பு காவிரியில் விடுவதை தமிழர்கள் காலம் காலமாக கடைபிடித்து வராங்க.
ஸ்ரீரங்கத்தில் இன்னும் கூட காவிரி அன்னை வந்து அரங்கநாதரின் உபயநாச்சியராக கருதப்படுதாலங்க. என்னென்னா அம்மா மண்டபம் படித்துறையில் வந்து பெருக்கு விழா சிறப்பாக கொண்டாடப்படும். அந்நேரத்தில் வந்து பெருமாள் வந்து ஸ்ரீரங்கம் கோவில்லேருந்து அம்மா மண்டபம் படித்துறைக்கு எழுந்தருளி பக்தர்களுக்கு சேவை சாதிப்பாருங்க. காவிரிக்கு வந்து சீர் கொடுக்கும் வழக்கம் வந்து இன்னும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. மாலை நேரத்தில் வந்து காவிரிக்கு வந்து புடவை, காதோலை, கருகமணி, தாலி, வெற்றிலைப்பாக்கு, பழம் முதலிய மங்கள பொருட்களை வந்து அருள்மிகு அரங்கநாத சுவாமி வந்து அர்ப்பணிப்பாருங்கள். இந்த புனித காட்சியை வந்து காண்றதுக்காக பக்தர்கள் வந்து கூடியிருப்பாங்க. இந்த அற்புத காட்சியை காண்பது வந்து கிடைப்பதே பெரிய பாக்கியங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.